அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை. பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதாக நாங்கள் ஒருபோதும் வாக்குறுதி அளிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி காட்டும். என்டிஏ கூட்டணியில் அதிமுக சமீபத்தில் இணைந்தது. இந்த கூட்டணியில் தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, ஓபிஎஸ் அணி, அமமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்று இருந்தது 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது. தற்பொழுது அதிமுக இணைந்துள்ளதால் தமிழகத்தின் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் என்றும், மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அமித்ஷா அவர்கள் அறிவித்து கூட்டணியை உறுதி செய்தார். கூட்டணி உருவானதிலிருந்து இன்று வரையிலும் தொடர்ச்சியாக பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேயான முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாஜகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என ஒரு சிலர் தொடர்ந்து கூறி வருவதாக கூறப்படுகிறது. அதற்கு பின்பு இருமுறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக இருப்பார் என கூறிவிட்டு சென்றிருந்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. இதை பயன்படுத்தி கொண்ட பாஜகவினர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார்கள், அதே சமயத்தில் அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என கூற தொடங்கிவிட்டார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி இதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், இந்த கூட்டணியில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் எனக்கு மட்டுமே உள்ளது என தொடர்ந்து கூறி வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முடிக்க உள்ளார். இரண்டாவது சுற்றுப்பயணத்தை 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என அவர்கள் கூறி வந்தாலும் கூட பாஜகவினர் என்டிஏ கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும், இந்த கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலகாலமாக தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. இதுவரையிலும் எப்பொழுதும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே நடைபெற்றது இல்லை. 2006ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான ஆட்சி நடைபெற்றது. அப்பொழுது திமுகவிற்கு வெறும் 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவில் தான் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்பொழுது கூட காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை. இப்படி தமிழகத்தில் மைனாரிட்டியில் ஆட்சி அமைத்தவர்கள் கூட ஆதரவு அளித்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை. தற்பொழுது அதிமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவது அவர்களின் உரிமையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுப்பதற்கு ஏமாளிகள் இல்லை. எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சிகளுக்கும் பங்களிக்க தயாராக இல்லை. மேலும் கூட்டணியின் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும். நாங்கள் யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கின்றோம் என கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது அறிவிக்கவில்லை. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்த அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை, தேவையில்லாமல் இதே கேள்விகளை தொடர்ந்து கேட்டு மக்களையும் மற்றவர்களையும் குழப்ப வேண்டாம், என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே அறிவித்து விட்டார். இனிமேல் இதுபோன்ற கேள்விகளை கேட்க வேண்டாம் என கூறி சென்றார். இதேபோன்று நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி சீனிவாசன் போன்ற பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களும் இதற்கு தற்பொழுது மழுப்பலாகவே பதிலளித்து வருகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூட்டணி சமயத்தில் பேசப்பட்டதாக பாஜக தரப்பினர் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் பேட்டிக்கு பின்பு எவரும் பதிலளிக்கவில்லை. நன்றி.